சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும் ஏசையா, 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 ஏசையா. நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுவோம். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். சொல்லுவோம். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும் ஏசையா. ஏசையா, 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 ஏசையா. நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். சூழ்நிலை எல்லாம் மாறினாலும், சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. இருளிலே உமது வெளிச்சம் தந்தீர், கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர். இருளிலே உமது வெளிச்சம் தந்தீர், கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியுமே. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும் ஏசையா, 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 ஏசையா. சொல்லுவோம். ஏசையா, ஏசையா, ஏசையா.
ஏசையா ஏசையா உங்களுடைய கரத்தை கருமீது வைங்க. எல்லாரும் சொல்லுங்க ஏசையா. Yes Lord. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஏசையா 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 நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. எஸ் லார்ட், நல்ல தேவன் ஆண்டவரே, நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவன், நீர் உயிருள்ள தேவன் ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவன் அப்பா. உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம். எஸ் லார்ட், நீர் போதுமானவர் ஆண்டவரே, நீர் மகிமையில் பெரியவர். எஸ், நீர் உன்னதத்தில் உயர்ந்தவர் ஆண்டவரே. ஓ, உடைய கிருபைகளுக்கு அளவில்லை ஆண்டவரே, உடைய மகிமைக்கு அளவில்லை, நீ செய்த நன்மைக்கு அளவில்லை ஆண்டவரே. நாங்கள் தோற்று போது போல இருந்தாலும் நாங்கள் தோற்று போனவர்கள் அண்டாடலை ஆண்டவரே. தோற்று போவதிலிருந்து எங்களை விடுவித்து தப்புவித்து எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடியா உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். ஆமென் ஆண்டவரே. எஸ் லார்ட், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம்.
அற்புதமாக பெருக வைத்தீ ஆதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம் உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம் கர்த்தர் செய்த எல்லாரும் சொல்லும் ஆமென் ஓ நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம் பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களாலே உதவி செய்தீ பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களாலும் உதவி செய்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம் கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதி கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தர் செய்த நன்மைக்காக ஓ நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபைகளுக்காக எண்ணிய துதிக்க வந்தோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தர் செய்த நன்மைக்காக ஓ நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவாத தேவன் ஆமென் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம் தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக எங்களை பெருக வைத்தீ கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே கண்மணியே என்று என்னை அழைத்தீ அவர் செய்த என் இயேசு செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம் ஹல்லேலூயா அவர் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறபடியால் நீ நல்ல தேவன் ஆண்டவரே ஓமை மகிமையினால எங்களை நிரப்புங்க ஓமடி பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு பாத்திரம் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே
ஓ வானத்துக்கும் பூமிக்கும் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா, வல்லமையில் பெரியவர், நீர் மகிமையில் பெரியவர் ஆண்டவரே. நீர் உன்னதர், உயர்ந்தவர். ஓ அதிசயமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் உலகத்தில் நடக்கிற அத்தனை ஆராதனைக்கும் என்னே ஒருவர் மாத்திரம் பாத்திரராய் இருக்கிறபடியால் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ராஜாதி ராஜா, மகா மகா பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர், நன்மையான காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் போற்றுதலுக்கும் மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் எல்லாவற்றுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். எஸ் லார்ட். உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை பார்க்க வந்திருக்கிறோம். எங்களுக்குள் வாசம் செய்கிறீர். எல்லாவற்றுக்குரியவர் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றுக்குரியவர். எங்களுக்குள் வாசம் செய்ய நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்களை பிரயோஜனப்படுத்த நீர் விரும்புகிற ஆண்டவரே. எங்களை பயன்படுத்த விரும்புகிறீர். இந்த உலகத்தை ஜெயிக்க, எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்த எங்களுக்குள் வாசம் செய்கிறவர். நீர் மகா பெரியவர் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய தேவனை, எவ்வளோ பெரிய ராஜாதி ராஜாவை நாம் பெற்றிருக்கிற பாக்கியத்தை நினைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்த்திடும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. என்னை தேற்றிடும் கிருபை, உயிர்த்திக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம். ஆமென். ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கங்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். மிக கொடிய வேதனையில் இடுக்கங்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. எல்லாரும் சொல்லுவோம். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது
கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஏற்ற வேலை எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து. நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாத ஆண்டவரே, முடியாதையா. எல்லாரும் சொல்லுவோம், உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, ஓ நம்மை விட்டு விலகாத மாறாத கிருபை, உன்னையும் என்னையும் தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, கிருபை விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. பூலோகம் பரலோகம் எவ்வளவு அவ்வளவு கிருபை. திரும்ப சொல்லும், பூலோகம் பரலோகம், பூலோகம் பரலோகம், பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை எல்லாரும் கரங்களை உயர்த்தி பூலோகம் பரலோகம், பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாத ஆண்டவரே. Yes, Jesus. Hallelujah. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. எம்மை தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. எல்லாரும் சொல்லுவோம், மகா மகா பெரிய எல்லாரும் உம் இரக்கம், ஆமென். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சொல்லுவோம். புதியது உம் கிருபை. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தகப்பனே. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தகப்பனே.
பசியாற்ற நோயில் இருந்து காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே. பஞ்சத்திலே பசியாற்ற நோயில் இருந்து காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதப்பா. இயேசுவே, எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாத உம் இரக்கம் உம் தயவு. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. என்னை தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. என்னை தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே. கிழக்கு மேற்கு உள்ள தூரம். ஓ, thank you Lord. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு உம் கிருபை உயர்ந்தது. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு உம் கிருபை உயர்ந்தது. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு உம் கிருபை உயர்ந்தது. அவ்வளவு உம் தயவு உயர்ந்தது. அவ்வளவு உம் நன்மை உயர்ந்தது. அவ்வளவு உம் சுகம் உயர்ந்தது. அவ்வளவு உம் ஆசீர்வாதம் உயர்ந்தது. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு அவருடைய கிருபை மாத்திரம் நம்மோடு இருந்தால் போதும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபைகளுக்கு அளவே இல்லை, அவருடைய தயவுக்கு அளவே இல்லை. எஸ் லார்ட், நீ நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன், எங்களுக்கு போதுமான தேவன் ஆண்டவரே. நீர் மகா பிரிய தேவன். நன்றி ஆண்டவரை உயர்த்துகிறோம். என்னை நிரப்புங்க ஆண்டவரே, இன்னும் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் அபிஷேகத்தோடு நிரப்புகிற தேவன், உடைய மகிமையினால் என்னை நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. உடைய வல்லமையினால் நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. மற்றவர்களுக்காய் நாங்கள் பிரோஜனமாய் இருக்கத்தக்கதாய் எங்கள் பாத்திரத்தை நிரப்புக ஆண்டவரே. மற்றவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வருகிற பாத்திரமாய் இந்த சென்னை பட்டணத்தை உமக்காய் மாற்றத்தக்கதாய் எங்களை ஒரு பாத்திரமாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை நீ நிரப்புங்க ஆண்டவரே. நீர் எங்களை பயன்படுத்துகிற விரும்புகிற தேவன், நீ நல்ல தேவன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, எஸ் லார்ட். என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க
பெருவெள்ளமும் அக்கினி நதியாய் என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். பெருவெள்ளமும் அக்கினி நதியாய் என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க. ஓ, நதியாய் பாய்ந்திட எல்லாரும் கேட்போம். செய்திடுங்கப்பா, செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க. நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்புங்க ஆண்டவரே. ஓ, எல்லாரும் கேட்போம். உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. உம்முடைய மகிமையினால நிரப்புங்க. உம்முடைய கிருபையினால நிரப்புங்க. நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. துதிகளின் மத்தியில் தேவன் வாசம் செய்வார். நீ துதிக்கும் போது உன் பாதாள கட்டுகள் உன்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தரை பாதுகாத்து நடத்த நல்லவர். ஹalleluya, ஹalleluya. ஆவியினாலே, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க ஐயா, நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடு. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. ஓ, உமக்குள் நாங்கள் முழுகணும். உம்மோடு நாங்கள் நடக்கணும். உம்மோடு பேசணும். உம்மோடு உறவாடணும். ஆமென். நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. ரிவலவரவ சுதுரவரவ ரிகரவலவர திரிவலகுரவரவ. Yes, Jesus, 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 Jesus. Oh, hallelujah. என்னை நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பனுமே, நான் நிரப்பனுமே. ஆவியினாலே நிரப்பனுமே. நிரப்பனுமே, நான் நிரப்பனுமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பனுமே. நிரப்பனுமே, நான் நிரப்பனுமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பனுமே. நிரப்புங்கப்பா என்னை, நிரப்புங்கப்பா. ஆவியினாலே நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா எங்களை, நிரப்புங்கப்பா. உங்க கிருபையினாலே நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா எங்களை, நிரப்பு. உங்க மகிமையினாலே, மகிமையினாலே நிரப்புங்கப்பா. மகிமையினாலே நிரப்புங்கப்பா. மகிமையினாலே நிரப்புங்கப்பா. Yes, Jesus. Yes, Lord. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. 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 துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் புகழுக்கும் எங்கள் ராஜாதி ராஜா இயேசு ஒருவருக்கே இந்த ஆராதனை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு இயேசு நாமத்திலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். நான் பேசும்போது என்னை மறைத்து நீங்கள் பேசும் இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்கள், கருவிகள் எல்லாவற்றும்
இரத்த கோட்டையில் மறைத்துக்கொள்ளும். இந்த சத்திய வசனத்தை பேச கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு வெற்றிகரமான நுழைவு. வெற்றிகரமான நுழைவு என்ற தலைப்பில் இந்த காலத்திலே ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசுடைய கடைசி வார பயணம், இயேசு கிறிஸ்துடைய கடைசி வாரத்தின் பயணத்தை நாம் பார்க்கணும். அதாவது குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால் ஈஸ்டருக்கு முன் வாரம், உயிர்த்தெழுதலுக்கு முன் வாரம் நடக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இந்த கடைசி இந்த பயணம். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் வாரத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மத்தேயு 21 அதிகாரத்தில் 1 முதல் நாம் அதை பார்க்கிறோம். மத்தேயு 21 அதிகாரம் 1 முதல் இதை நாம் பார்க்கலாம். மத்தேயு மட்டுமல்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் இந்த சரித்திரமானது எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் பார்க்கும்போது 30%, அதாவது 30% அந்த அவர்கள் எழுதுகிற சுவிசேஷ புத்தகத்தில் இயேசுடைய கடைசி வாரங்களை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கலாம். இப்போது வசனத்துக்கு நாம் வரலாம். மத்தேயு 21 அதிகாரம் 1 முதல் நான் படிக்கிறேன், நீங்கள் அதை கேளுங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்தாபாவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, இப்போது எருசலேம் நகரத்துக்கு சமீபமாய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதான் வாசிக்கிறோம். ஒலிவ மலைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒலிவ மலை பக்கத்தில் இருக்கிற அந்த இடம், அங்கே அவர்கள் வந்து சேர்க்கிற அந்த இடத்தை குறித்து நாம் பார்க்குறோம். அந்த பெத்தாகியாவுக்கு என்று வாசிக்கிறோம். எருசலேமுக்கு அருகாமல் இருக்கிற இந்த 2 ஒரு சிறிய நகரம், கிராமம் என்று கூட சொல்லலாம். ஒன்று பெத்தானியா, 2வது நகரம் கிராமம், அதாவது பெத்தேயு. இந்த பெத்தேயு என்றால் என்ன என்று வாசிக்கும் போது ஆங்கிலத்தில் ஹவுஸ் ஆஃப் அன்ரைப் ஃபிக்ஸ், பழுக்காத அத்திப்பழங்களின் வீடு. பழுக்காத அத்திப்பழங்கள் வீடு வந்து இந்த ஊரை குறித்து நாம் அடையாளத்தை நாம் பார்க்குறோம். பெத்தானியா என்றால் ஹவுஸ் ஆஃப் ஃபிக்ஸ், சாரோ என்று சொல்லலாம், அத்திப்பழங்களின் வீடு, துக்கம் என்று கூட அதை நாம் வாசிக்கிறோம். இப்போது 2 சீசரை அழைக்கிறார். இயேசு இடத்துல இருக்கிற சீசரில் 2 பேர் அழைத்து அங்கே அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறார்? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கு ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் சொல்கிறான். 2 சீசர் அழைத்து நீங்கள் கிராமத்துக்கு போங்க. கிராமத்துக்கு போன உடனே அங்கு ஒரு வீட்டின் வாசலிலே அங்கு 2 கழுதை கட்டியிருக்கும். ஒன்று பெரிய கழுதை, இன்னொன்று கழுதை குட்டி சொல்கிறார். இந்த 2 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. முன்பெல்லாம் இயேசு ஏதாவது சொல்லும்போது ஏன் செய்யணும், எதற்காக செய்யணும் என்று அந்த சீசர்கள் கேள்வி கேட்ட நாட்கள்லாம் முடிந்து போனது. இப்போது 3.5 ஆண்டு காலங்கள் அவரோடு கூட 3 வருஷம் 6 மாதம் அந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க. இயேசு எது சொன்னாலும் அவர் சரியாக தான் சொல்வார். இயேசு சொல்வது எல்லாவற்றையும் 100க்கு 100 விசுவாசித்து அந்தபடியாக செய்கிறாங்க. அந்த சீசர்கள் உள்ளே போகிறாங்க. இயேசுவோடு கூட அந்த பயணமானது அவர்களை மாற்றினது. இயேசு எது சொன்னாலும் நன்மைக்கு தான் சொல்வார் என்று இயேசு சொன்ன அந்த காரியங்களை என்ன செய்தாங்க, அவள் கேட்டு அந்த ஊருக்குள்ளே அவர் போனாங்க. அங்கே ஊருக்குள்ளே போன உடனே அங்கு வசனம் சொல்லுகிறது, ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், எ டாங்கி அண்ட் கால்ட்னு சொன்னால் ஒரு குட்டி கழுதை, கழுதைன்னு சொன்னால் ஒரு பெரிய கழுதை கட்டப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார் இயேசு. எப்படி அந்த கழுதை அங்கே கட்டப்பட்டிருக்கிறதோ அதே போல தான் விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான காரியங்களால் எல்லாம் கட்டப்பட்ட மனுஷியாக இருக்கிறோம். பலவிதமான துக்கங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அபிசுவாசங்கள், தோல்விகள், இதனாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். கட்ட அவிழ்க்கப்பட்டால் தான், இயேசுவிடத்தில் வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறலாம், விடுதலை பெறலாம். என்ன செய்கிறாங்க, அந்த
2 பேர் இடத்துல இயேசு சொல்கிறார். அப்போது 2 பேரும் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. இயேசு மீண்டும் சொல்கிறார் 3ஆம் வசனத்தில், ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால், அந்த கழுதை குட்டியும் அவிழ்க்கும் போது யாராவது ஏதாவது சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். யாரோ ஒரு வீட்டில் கட்டியிருக்கிற ஒரு கழுதை, ஒரு குட்டி, அதை நீங்கள் அழிக்கும் போது நிச்சயமாக அந்த கழுதையும் குட்டியுடைய சொந்தக்காரர் ஓனர் கேட்பார், இது எங்கள் உண்டு, அப்போது சொல்லுங்கள் ஆண்டவருக்குன்னு சொல்லும்போது அவர்கள் ஒன்று சொல்ல மாட்டாங்க, அந்த கழுதையும் குட்டியும் இடத்துல கொண்டு வாருங்கள் என்று ஏசு சொல்கிறார். அப்படியாக 2 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போய் செய்கிறாங்க, அந்த கழுதையும் அந்த கழுதை குட்டியும் செய்கிறாங்க, அவர்கள் கொண்டு வருகிறதை நாம் பார்க்குறோம். அப்போது 4ஆம் வசனம் வாசிக்கிறோம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உடத்தில் வருவார் என்று சீயோன் குமாரத்தை சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இவையெல்லாம் நடந்தது. எப்படி நமக்கு சகரியா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சகரியா வாசித்து பாருங்க. 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கு சொல்லியிருக்கிற தீர்க்கதரிசி, ஒரு கழுதை குட்டியின் மேல் தான் உங்கள் இரட்சகர் உங்கள் ராஜா வருவார் என்று இயேசு பிறப்பதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே எழுதியிருக்கிறார். அப்படியாக அவர்கள் சொன்ன வண்ணமாக என்ன செய்கிறாங்க, இவர்கள் அந்த கழுதையை அங்கு கொண்டு வருகிறாங்க. இயேசு என்ன செய்கிறார், அந்த வளர்ந்த கழுதை குட்டியின் மேலே அவர் பிரயாணம் பண்ணவில்லை, அந்த வளர்ந்த கழுதையின் மேலே அவர் பிரயாணம் பண்ணவில்லை, அந்த குட்டி கழுதை மேலே அவர் பிரயாணம் பண்ணுறார். வளர்ந்த கழுதை இதை குறிக்கிறது, அது நியாயப்பிரமாணத்தை குறிக்குது, நியாயப்பிரமாணம் சட்டத்தை குறிக்குது. நியாயத்தி பிரமாணத்தின்படி அவர் பிரயாணம் பண்ணுவாரானால் அப்போது நிச்சயமாக நாம் அவரிடத்தில் போக முடியாது. நியாயப்பிரமாணம் சட்டம் சொல்லுகிறது பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நினைச்சிடணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவரோடு நடக்கணும். இது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின்படி அவர் வருவாரானால் அவரோடு கூட நாம் போக முடியாது. அதனாலே அந்த கழுதையின் மேல் வராமல் அந்த குட்டி கழுதையின் மேல் வருகிறார். குட்டி எதை குறிக்கிறது, அது கிருபை குறிக்கிறது. கிருபை நம்மிடத்தில் வருமானால் நாம் என்னதான் தப்பு செய்தாலும் தவறு செய்தாலும் அவருக்கு விரோதமாக செய்தாலும் பாவம் செய்தாலும் அந்த கிருபை நம்மை மன்னிக்கிறது. அதனாலே இயேசு அந்த கழுதையின் மேல் வராமல் அந்த கழுதை குட்டி மேலே அவர் வந்தார் என்று ஆவிக்குரிய அர்த்தங்கள் நமக்கு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். இதுதான் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ராஜா கழுதை குட்டி மேலே வருவார் என்று அங்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம், சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்தார்கள். இயேசு என்ன சொன்னாரோ சொன்ன வண்ணமாக அந்த கிராமத்துக்குள்ளே போனாங்க. போன உடனே அங்கே அந்த வீட்டின் வாசலில் ஒரு கழுதையும் ஒரு குட்டியும் கட்டியிருந்தது, அதை அவிழ்த்து வந்தாங்க. யாரோ கேட்டிருப்பாங்க. அப்போது ஆண்டவர்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த கழுதையோடு குட்டியோடு கூட இயேசுவிடத்தில் வந்ததாக வேதம் நமக்கு சொல்கிறது. இப்போது கழுதை கொண்டு வந்தாங்க, கழுதை குட்டி வந்து விட்டது. இயேசு என்ன செய்கிறாங்க, அந்த கழுதை குட்டியின் மேலே அவர் உட்கார போகிறார். உட்கார போவதுக்கு முன்பதாக 7ஆம் வசனம் வாசிக்கிறோம், கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேலே தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். கழுதை குட்டி மேலே உட்கார முடியாது. சரி, அங்கே இருக்கிற ஆட்களோ சீசன் செய்வாங்க, தங்கள் மேலே போட்ட வஸ்திரங்களை அந்த கழுதை குட்டி மேலே அங்கே போட்டாங்க. அதன் மேலே இயேசு உட்கார்ந்தார்னு வசனம் சொல்கிறது. இந்த வஸ்திரங்கள் எதை குறிக்கிறது, நம்முடைய வஸ்திரங்கள் அழுக்காக இருக்கிறோம், அந்த அழுக்கு வஸ்திரங்கள், இந்த அழுக்கு வஸ்திரங்கள் செய்கிறாங்க அந்த கழுதை குட்டி மேலே போடுறாங்க. அங்கே போகணுமே சில இயேசு அதன் மேலே பயணம் செய்கிறார். இயேசு பயணம் செய்ய வேண்டுமானால் நம்மிடத்தில் இருக்க எல்லா விதமான காரியங்களை இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இங்கே என்ன பார்க்குறோம், தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், லேட் their cloths on them. நமது அநீதியான வஸ்திரங்களை செய்தாங்க அந்த கழுதையின் மேலே மட்டுமல்ல, அந்த கழுதை போகிற பாதையிலே அந்த வஸ்திரங்களை போட்டார் என்று வேதம் நமக்கு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள், மேலும் சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அந்த கழுதை குட்டியின் மேலே மட்டும் வஸ்திரங்கள் போடல, இந்த கழுதை போன வழியெல்லாம் என்ன செய்கிறாங்க, எப்படி ஷால் போட்டிருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க, அதே போல் ஜனங்கள் வஸ்திரங்களை போட்டாங்க. நான் முன்பு சொன்னவனமாக நம்முடைய அநீதியான வஸ்திரங்களை நாம் போட்டு அதன் மேலே இயேசு பிரயாணம் பண்ணால்தான் நம்ம என்ன செய்வார், ஆண்டவர் நம்ம நீதி வஸ்திரத்தினாலே தேவன் நம்மை தரித்து கொள்வார். வஸ்திரங்களை போட்டாங்க, மரத்தில் கிளையெல்லாம் வெட்டினாங்க. அப்போது இயேசு என்ன செய்கிறாராம், அந்த கழுதை கூட்டின் மேலே இப்போது அவர் எருசலேமுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்.
அவர் எருசலேமுக்குள்ளே போகும்போது அப்போது என்ன செய்வாங்க, திரளான ஜனங்கள், ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் வெரி மல்டிடியூட், கணக்கில் அடங்காத ஜனங்கள் செய்கிறாங்க. வழி அருகே இருக்கிறாங்க. வழி அருகே இருக்க ஜனங்கள் எல்லோரும் யாரும் வஸ்திரத்தை போடவேன்னு சொல்லவில்லை. தங்கள் என்ன செய்கிறாங்க, தாங்களே செய்கிறாங்க. அங்கே அவர்கள் முன் வந்து தங்கள் மேல் போட்டிருக்க வஸ்திரங்களை தரையில் விரித்தாங்க. அதன் மேலே அந்த கழுதை குட்டி நடந்து போனது, இயேசு அது மேலே வீற்றிருக்கிறது நாங்கள் இப்படி பார்க்குறோம். அப்போது 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். முன் நடப்பவரும் பின் நடப்பவருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவருக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தாங்க. எல்லாம் நினைச்சிட்டாங்க ஜனங்க, ஓசன்னா ஓசன்னா என்று ஜனங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. ஓசன்னா என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் டெலிவரர், அதாவது சேவ் நவ் லார்ட், 2 அர்த்தம். ஒன்று டெலிவரர், அதாவது விடுவிப்பவர். 2வது அர்த்தம் சேவ் நவ் லார்ட், இப்போது காப்பாற்றுங்கள் ஆண்டவர். என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க நாங்கள்? ஓசன்னா சொல்லும்போது, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும், எங்களை விடிவுன்னு சத்தம் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போதே எங்களை காப்பாற்றுங்கள் என்ன செய்கிறாங்க. அந்த ஜனங்கள் ஓசன்னா என்ற அந்த முழக்கத்தை சொல்வதாக வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த வாரம் ஜனங்க அவர் ஆர்ப்பரிக்கிறாங்க, ஓசனான்னு சொல்கிறாங்க. இவர் தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. இதே ஜனங்கள் தான் அடுத்த வாரம் என்ன சொல்கிறாங்க, இவர் சிலுவரை அறைய வேண்டும் என்று ஜனங்கள் சொல்கிறாங்க. அதனால் எப்போதும் ஜனங்கள் சொல்வதை நாம் ஜாக்கிரதையாக நாம் நேசி வேண்டும், நாம் அதை சிந்திக்க வேண்டும். உன்னை பாராட்டவும் செய்வார்கள், வலியும் கொண்டு வர செய்வார்கள். உன்னை பாராட்டவும் செய்வார்கள், என்ன செய்வாங்க, வலியை வேதனையை கொண்டு வருவாங்க. இந்த வாரம் இயேசு போகும்போது ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா, உயர்ந்த ஒரு ஓசன்னா ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள். இதே ஜனங்கள் 7 நாள் இன்னும் முடியல, 7வது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று. இயேசுவை ஓசன்னான்னு சொன்ன அதே ஜனங்கள் அதே வாய் செய்தது, அவரை சிலுவையை அறையும்படியாக அந்த ஜனங்கள் சத்தம் போட்டதாக ஆர்ப்பரித்ததாக வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்படியாக என்ன செய்கிறாங்க, இயேசு அந்த ஊருக்குள்ளே போகிறார். அந்த ஊருக்குள்ளே போகும்போது என்ன செய்கிறாங்க, இப்போது எருசலேமுக்குள்ளே வந்து விட்டார். எருசலேமுக்குள்ளே வந்த உடனே அப்போது லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 சொல்கிறது, அவர் எருசலேம் பட்டணத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார் என்று லூக்காவில் வாசித்து பாருங்கள் வீட்டில். இங்கே 19ஆம் அதிகாரம் 41 லூக்கா, எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எதற்காக கண்ணீர் விட்டார்? இப்படியாக ஜனங்கள் ஒரு மேய்ப்பன் இல்லாமல் இந்த ஜனங்கள் இப்படியாக மரித்து நரகத்துக்கு போகிறார்கள் செய்கிறாங்க. அந்த ஜனங்களை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இப்படியாக ஒரு எருசலேமுக்குள்ளே போய் சேர்க்கிறார். 10ஆம் வசனம், அவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கையில், இப்போது எருசலேமுக்குள்ளே அவர் போயிட்டார். எருசலேமுக்குள்ளே அவர் போன உடனே அந்த நகரத்தில் இருக்கிற நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் ஆச்சரியப்பட்டாங்க? இதுவரைக்கும் அவர் வரும்போது ஒரு சாதாரணமாக வந்தார், ஜனங்களோடு வந்தார், சீசரோடு வந்தார். இப்போது வரும்போது திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. வழி எங்கும் அங்கு துணிகளை கீழே போடுறாங்க, வஸ்திரங்களை போடுறாங்க. அதன் மேலே ஒரு கழுதை குட்டி மேலே ஏசு அமர்ந்து வருகிறார். இது ஆச்சரியப்படுறாங்க, திரளான ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க, இவர் யார் என்று விசாரித்தார். இவர் யார் என்று விசாரிக்கிறாங்க. இவர் யார் விசாரிக்கிறதாங்க வேதம் நமக்கு சொல்வதை நாம் வாசி. இவர் யார் என்று யோசிக்கிறாங்க. வேதத்தில் பார்க்கும்போது இயேசு யார்? அவர் வெறும் தீர்க்கதரிசி மட்டுமில்லை, இயேசு ஒரு ப்ராஃபட் மட்டும், இயேசு ஒரு தீர்க்கதரிசி மட்டுமில்லை, அவர் ஒரு பிரதான ஆசாரியார், அவர் ராஜா என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் போனாங்க. இயேசு ஒரு தீர்க்கதரிசி மட்டுமில்லை, ஒரு பிரதான ஆசாரியர் மட்டுமல்ல, ஒரு ராஜா, ஒரு 3க்குள் இருக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நேசிறாங்க ஜனங்கள் நினைச்சாங்க இவர் யார் என்று நேசிறாங்க. அந்த ஜனங்கள் விசாரிக்கிறாங்க. எத்தனையோ விசுவாசி நினைச்சாங்க, சபைக்கு வராங்க, பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க. இன்னும் இயேசுவை அறியாத ஜனங்களாய் நம்ம இருக்கு. அதே போல் இயேசு பல முறை அந்த எருசலேமுக்குள்ள வந்து பல அற்புதங்களை அடையாளங்கள் செய்திருக்கிறார். ஆனால் கூட இவர் யார் என்று அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் அந்த எருசலேமுக்குள்ள இருப்பதை நாம் பார்க்குறோம். அதே போல் ஆலயத்துக்குள்ளே வருகிற நாம் வந்திருக்கிற நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை அறிந்திருக்கிற மகளாக இருக்க வேண்டும். ஏதோ மேலோட்டமாக வாரத்துக்கு ஒரு முறை கடமைக்காக ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம வருவதை காட்டிலும் அவர் யார் என்று அறிந்து இருக்கிற மகளாய் நாம் இருந்தால்தான் என்ன செய்யலாம், அப்போது நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. வெற்றிகரமான இடத்துக்கு நாம் போக வேண்டுமானால் இயேசு யார் என்று அறிந்திருக்கிற மகளாய் நாம் இருக்க வேண்டும்.
அப்போது 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். என்ன சொல்றாங்க? அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவுள்ள நாசரத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்று சொன்னார்கள். ஜனங்களே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இவர் கலிலேயாவிலிருந்து வருகிற நாசரத்தில் பிறந்த இயேசு ஒரு தீர்க்கதரிசின்னு ஜனங்க சொல்றாங்க. அவர் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் பிரதான ஆசாரியர் மட்டுமல்ல, அவர் ராஜா, அவர் ராஜாதி ராஜா, வரப்போகிற கர்த்தர், அவர் தான் மேசியா என்ன செய்றாங்க? ஜனங்கள் மறந்து போனாங்க என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். இயேசு என்ன செய்தாங்க? இப்படியாக ஜனங்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது, அப்போது கழுதை குட்டியின் மேலே வந்த இயேசு அந்த கழுதை குட்டியின் மேலே இறங்கி அவர் தேவாலயத்துக்குள்ளே போகிறார். இயேசு அவர் கடைசியாய் போகிற பயணம்தான் இந்த தேவாலயம். ஆரம்பத்தில் நாம் போகிறோம், இயேசு பிறக்கும் போது இயேசுடைய தாயார் மரியாள் கர்ப்பமாக இருக்கும்போது கழுதை மேலே போனாங்க. கழுதை மேலே தான் பிரயாணமாக போனாங்க. இப்போது கடைசியாக போகிறோம், இயேசு நம்முடைய கடைசி பயணத்தை அவர் கழுதை மேலே போகிறார். முன்பு அவர் கர்ப்பத்துக்குள் இருக்கும்போது கழுதை மேலே போனார். இப்போது கல்வாரிக்கு போகும்போது கடைசியாக அவர் கழுதை மேலே போகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு போதிப்பதை நாம் பார்க்குறோம். அப்போது ஜனங்கள் சொல்கிறாங்க, ஒரு என்ன செய்கிறாங்க? தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. அந்த ஜனங்கள் சொல்வதெல்லாம் என்ன செய்கிறாங்க? இயேசு கேட்காமல் அவர் தேவாலயத்துக்குள்ளே போகிறார். ஆலயத்துக்குள்ளே போகிறார். இயேசு தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்குறவுமாகிய யாவரும் வெளியே துரத்தி காசுக்காருடைய புறாக்களையும் கைகளையும் என்ன செய்கிறாங்க? அவள் கட்டுகளை விடுத்தார். அங்கே ஆலயத்தில் போகிற ஆலயமாக இல்லை. ஒரு பக்கமாக புறா விற்கிறாங்க, ஒரு பக்கமாக ஆடுகளை விற்கிறாங்க, ஒரு பக்கமாக பலவிதமான வியாபாரம் நடக்கிறது. ஆலயமாக இருக்க வேண்டும். ஆலயம் என்பது அது ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கக்கூடாது செய்கிறாங்க. இயேசு நம்முடைய கடைசி பயணத்திலே என்ன செய்தாங்க? அவர் உலகத்துக்கு அவர் போதித்தார். என்ன செய்கிறாங்க? அந்த என்ன சொல்கிறார்? என்னுடைய வீடு ஜப வீடு என போடும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதற்கு கல்லர் குகையாய் மாற்றினது என்ன செய்கிறாங்க? ஏன் சொல்கிறார்? இப்போ ஏன் சொல்கிறார்? என்னுடைய வீடானது ஜப வீடு. இது ஜப வீடு தான். இந்த ஜப வீட்டில் வியாபாரம் செய்கிற நீங்கள், விற்கிற நீங்கள், இதை கல்லர் குகையாய் நீங்கள் மாற்றி அங்கே இயேசு அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படியே சொல்லி கொண்டிருக்கும் போது திரளான ஜனங்கள் உள்ள வராங்க. வரும்போது அப்போது குருடர் சப்பானை இருந்து தேவாலயத்துக்கு வந்தாங்க. வந்த அனைவரும் ஒரு சுத்தமாக்கினார். எத்தனையோ இதன் மத்தியிலே ஒரு பக்கமாக அவர் தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தினார் கூட, அதன் மத்தியிலே தன்னை தேடி வந்த அந்த வியாதியஸ்தரை சுத்தமாக்கினார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இயேசுடைய கடைசி பயணத்தில் பார்க்கும் அந்த கடைசி பயணத்தில் செய்த காரியம் என்ன? கடைசி பயணத்திலே அவர் தேவாலயமாக இருக்க வேண்டும் என்று விரும்பின வண்ணமாக அந்த தேவாலயத்தை மாற்றியது மட்டுமல்ல, யாரெல்லாம் அவரை தேடி வந்தாரோ தேடி வந்த அத்தனை பேர் தேவர் சுகமாக்கினார். விசுவாசிகளாக இருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆண்டு ஒரு கடைசி பயணமானது ஒரு வெற்றிகரமான ஒரு பயணமாய் விடுந்ததாக வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த வசனத்தை வாசிங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ. டேக் கேர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.